everyone, welcome to Agni Defense Academy தேனி. இப்போ வரப்போற சிஆர்பிஎஃப், ஆர்பிஎஃப், அக்னிபாத் போன்ற மத்திய அரசிலிருந்து அறிவிக்கக்கூடிய எல்லா தேர்வுகளுக்கும் சிறப்பான முறையில் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறோம். எங்களுடைய பயிற்சி வகுப்புல ஷார்ட்கட் மெத்தடு நிறைய பயன்படுத்தி உங்களை எளிமையா பாஸ் பண்ற அளவுக்கு எங்களிடம் நிறைய பயிற்சி முறைகள் இருக்கு. நீங்களும் சேர்ந்து பயிற்சி பெறணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா எங்களோட அக்னி டிஃபென்ஸ் அகாடமி தேனியில் இருக்கு. நீங்க 8526837318 அப்படிங்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்களும் பயிற்சி பெறலாம். எங்க டிஃபென்ஸ்ல நீங்க சேர்ந்தீங்கன்னா நீங்க போகும்போது கண்டிப்பா யூனிஃபார்மோட போவீங்க, அதற்கு நாங்க உறுதி. எத்தனையோ சப்ஜெக்ட் இருக்கு உங்களுக்கு தெரியும். அதுல மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இங்கிலீஷ் அப்படின்னாலே நம்ம எல்லாம் பயந்துக்குவோம். பட் சில ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு, சில தேவையான விஷயங்கள் இருக்கு. நாம அதைய மாத்திரம் படிச்சுக்கிட்டாலே போதும். இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல. ஏன்னா நிறைய பேர் இங்கிலீஷ்னே ஓடிடுவாங்க. அதுல நீங்க ஒரு 10 மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் வந்து அதிகமா காட்டும். அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாம இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடியதை நாம பார்க்கிறோம். இந்த இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டென்ஸ் தான் ரொம்ப முக்கியமா இருக்கும். இந்த டென்ஸ் எல்லா கிராமருக்கும் அடிப்படையா இருக்கக்கூடியது இந்த டென்ஸ். ஏறத்தாழ டென்ஸ் உங்களுக்கு தெரியும், 12 டென்ஸ் இருக்கு. இந்த 12 டென்ஸோட ஸ்ட்ரக்சர் கேட்பாங்க. அடுத்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்து இது என்ன டென்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. இந்த ரெண்டுக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா 2 மார்க்கு உறுதி. மேலும் அடுத்த கிராமரை வந்து நீங்க ஈஸியா பார்க்கலாம். இப்ப எப்படி அதுல 2 மார்க் நம்ம எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ முதல்ல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் வந்து நாம் ஜெனரலான விஷயங்களுக்கு எல்லாம் இந்த சிம்பிள் பிரசன்ட்டை யூஸ் பண்றோம். மேலும் ஒரு சயின்டிபிக் ட்ரூத் பத்தி பேசும்போது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸை யூஸ் பண்றோம். யூனிவர்சல் ட்ரூத்னு சொல்லக்கூடிய நம்ம எர்த்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் சிம்பிள் பிரசன்ட்ல யூஸ் பண்றோம். அப்போ சிம்பிள் பிரசன்ட்டை யூஸ் பண்ணும்போது அதோடைய ஸ்ட்ரக்சர் அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல சப்ஜெக்ட் இருக்கணும். சப்ஜெக்டுக்கு அப்புறம் வெர்போட 1 இருக்கணும். சப்ஜெக்ட் பிளஸ் வெர்போட 1 இருந்தா அது சிம்பிள் பிரசன்ட்னு சொல்லுவோம். சரிங்க சார், சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது டவுட் வரும். இங்க சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு நேம் ஆஃப் எ பர்சன் சொல்லுவாங்க, ஒருத்தருடைய பெயராக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராமா அப்படின்னு இருந்தா இது வந்து ஒரு சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து இது வந்து ஒரு திங்ஸ் பொருளை குறிக்கலாம். ஒரு பொருள் டெஸ்க் அப்படின்னு சொல்றோம். இந்த டெஸ்க்ங்கிறது பொருள், இது ஒரு சப்ஜெக்ட்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இடம். இப்போ தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு இடம். ஆக இதையெல்லாமே வந்து நாம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். சரிங்க சார், வெர்பு என்ன, அது என்ன V1 அப்படின்னு பார்த்தோம்னா, வெர்புங்கிறது ஒரு ஆக்ஷன் வேர்டு. நாம் செய்யக்கூடிய செயல்களை வெர்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த வெர்பை வந்து 3 நிலைகள்ல வரும். உதாரணத்துக்கு ஏன் நான் V1 அப்படின்னு போட்டிருக்கேன் அப்படின்னா 3 நிலைகள்ல வரும். பிரசன்ட்ல வரும், பாஸ்ட்ல வரும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல வரும், ஐ மீன் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல வரும். உதாரணத்துக்கு கோ அப்படின்னு வெர்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோட பாஸ்ட் டென்ஸ் வந்து வென்ட்னு இருக்கும், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் வந்து கான்னு இருக்கும். அப்போ பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கக்கூடியதை V1 சொல்றோம், பாஸ்ட்ல இருக்கக்கூடியதை V2 சொல்றோம், V3ங்கிறது பெர்ஃபெக்ட்ல இருக்கிறத V3 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆக இப்போ சப்ஜெக்ட்ங்கிறது இங்க ராமா, டெஸ்க், தமிழ்நாடுங்கிறது. வெர்புங்கிறது இந்த கோ, வென்ட், கான். அப்ப சப்ஜெக்ட் பிளஸ் V1 பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறதே நம்ம கொடுக்கலாம். ராமா கோஸ் அப்படின்னு கொடுத்தேன்னு வைங்களேன். இங்க ராமா கோஸ் அப்படின்னாலே இங்க சப்ஜெக்ட் 1, இங்க வெர்பு 1. சோ இது வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். அப்போ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல
நம்ம ஸ்ட்ரக்சரை மனப்பாடம் பண்ணிக்கிறோம், ஒரு சென்டென்ஸையும் நம்ம பார்த்துக்கிறோம். இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இங்க ஏன் சார் கோ அப்படின்னு கொடுத்துருக்கு, ஆனா இங்க வந்து கோஸ்ன்னு கொடுத்துருக்கு. ஏன் வந்து கோங்கிறது கோஸ்ன்னு மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல ப்ரனவுன் இருக்கும். ப்ரனவுன், இந்த ப்ரனவுன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், இதெல்லாம் ப்ரனவுன் சொல்லுவாங்க. அதாவது தமிழ்ல இதுக்கு பேர் பிரதிபெயர் சொல். இந்த பிரதிபெயர் சொல் எதற்கு பயன்படுதுன்னா, இங்க இருக்கக்கூடிய நவுனுக்கு பதிலாக நாம் இந்த ப்ரனவுனை பயன்படுத்துறோம். உதாரணத்துக்கு ராமா அப்படிங்கிறதுக்காங்க இல்லையா, இந்த ராமா அப்படிங்கிறதுக்கு ஹீங்கிறத பயன்படுத்துறாங்க ப்ரனவுன். சோ எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, the pronoun is used instead of noun அப்படின்னு சொல்லுவோம். நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடாது. சோ ராமாங்கிறது கீ, சோ this is called pronoun. இப்ப டெஸ்க் இருக்குது, டெஸ்க்ங்கிறது ஒரு பொருள், ஆகவே இதை இட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப தமிழ்நாடு அப்படின்னு சொல்ற பிளேஸ் நேம், அதை இட்டுன்னு சொல்லுவோம். ஒருவேளை மாலா அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அதுக்கான ப்ரனவுன் ஷீ அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். சோ இந்த ப்ரனவுன்ஸ்க்கு பதிலா நாம் சில பிரசன்ட்ல சில ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். அது என்னன்னா, இங்கே ஹீ, ஷீ, இட் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இந்த ஹீ, ஷீ, இட் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த தேர்ட் பர்சன் சிங்குலரை எங்கெல்லாம் நாம் பயன்படுத்துறோமோ அந்த இடத்துல வெர்புக்கு பக்கத்துல எஸ் சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வெர்புக்கு பக்கத்துல எஸ் சேர்க்கணும். அப்ப ராமாங்கிறது என்னவாகுது, ஹீ அப்படின்னு சொல்றோங்களா, தேர்ட் பர்சன் சிங்குலர். சோ நம்ம கோஸ் எஸ் வந்து சேர்த்துக்கிறோம். அதே போல ஷீ வந்தாலும் சரி. இப்ப மை மதர் அப்படின்னு சொல்றோம். மை மதர், மை மதர் குக்கு அப்படிங்கிறது சரியா? தவறு. ஏன்னா மை மதர் அப்படிங்கிறது ஷீயை குறிக்கும். அப்ப ஷீயை குறிக்கும் போது வெறுப்பு கூட எஸ் வரணும். சோ மை மதர் குக்ஸ் அப்படிங்கிறது தான் சரியான பதில். ஆக சிம்பிள் பிரசன்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் பிளஸ் V1, ராமா கோஸ் டு மார்க்கெட், மை மதர் குக்ஸ் கரி அப்படின்னு போட்டீங்கன்னா இது பிரசன்ட் டென்ஸோட, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸோட இது ஃபார்முலா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிரசன்ட் டென்ஸை சில சமயங்கள்ல யூனிவர்சல் ட்ரூத்தோட நாம பயன்படுத்துறோம். இப்ப யூனிவர்சல் ட்ரூத் அப்படின்னு பாருங்களேன். the sun dash in bracket rise in the east அப்படின்னு இருக்குன்னு வைங்க. இப்ப பாக்குறீங்க சென்டென்ஸ பாருங்க. இந்த சென்டென்ஸ்ல யூனிவர்சல் ட்ரூத்தை பத்தி சொல்லுது. சூரியன் கிழக்கே தோன்றுகிறது, இது எப்பவுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம், இதுல வந்து மாற்றம் வராது. அப்போ இது பிரசன்ட் ஃபார்ம்ல வரும். நாம பார்க்க வேண்டியது என்ன, த சன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றோம் இல்லையா. இந்த சன்னுங்கிறது என்ன ப்ரொனவுன்ல வருது, இட்டுல வருது. அப்ப இட்டு வரும்போது வெர்போட எஸ் சேர்க்கணும். சோ ஆன்சர் இஸ் ரைசஸ் அப்படிங்கிறது தான் ஆன்சர். சோ இதோட ஸ்ட்ரக்சர் மறுபடியும் சொல்றேன் கேளுங்க. the sunங்கிறது சப்ஜெக்ட், ரைஸ்ங்கிறது V1. சோ S plus V1 இருக்கிறதுனால இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். and the sun is refers as it in pronoun, so we use S with the verb. இதுதான் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம மார்க் எடுக்கிறதுக்கு எளிமையான ஒரு ஷார்ட்கட் மெத்தடு. அதற்கு அடுத்து நம்ம பார்க்கலாம் present continuous அப்படின்னு நம்ம பார்க்கலாம். present continuous. இப்ப present continuous, continuousனாலே தெரியும், continuousனா நமக்கு தெரியும். என்ன தெரியும், ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு செயல் ரொம்ப நேரமா நடந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா, அதைத்தான் நம்ம கண்டினியூஸ் சொல்லுவோம். இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன், இது present continuous tense. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, அதுவும் present continuous. நாம பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது, நீங்க கவனிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, அங்க ஒரு பறவை பறந்து போகுது, ஒரு பையன் விளையாண்டுட்டு இருக்கிறான், ஒரு பையன் அழுதுகிட்டு இருக்கிறான்.
இந்த மாதிரி சடன்ல நடக்கிற எல்லா விஷயங்களுமே நாம் பிரசன்ட் கண்டினியூஸ்ல கொண்டு வருவோம். அப்போ நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி ஒரு பிரசன்ட் கண்டினியூஸ்ல நமக்கு என்ன வேணும்? ஸ்ட்ரக்சர் வேணும். இங்கே சப்ஜெக்ட் வேணும். சப்ஜெக்ட்னா நாம ஏற்கனவே பார்த்துட்டோம். சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் பி வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. பி ஃபார்ம் அல்லது பி வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பி வெர்ப் இருக்கணும். அதற்கடுத்து ஒரு மெயின் வெர்ப் இருக்கணும். மெயின் வெர்ப்னா என்னன்னு சொன்னேன் ஏற்கனவே. ரன், கோ, பிளே, ஜம்ப், ஈட், ட்ரிங்க், டிரைவ், பை, டேக், இது எல்லாமே நம்ம மெயின் வெர்பா சொல்லுவோம். இந்த மெயின் வெர்போட ஐஎன்ஜி சேர்க்க வேண்டியது வரும். சோ இதான் ஸ்ட்ரக்சர். அப்போ கிளியரா கவனிச்சுக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க சப்ஜெக்ட் இருக்கு. இந்த பி ஃபார்ம் எது எது, ஒரு பிரசன்ட் டென்ஸோட பி ஃபார்ம் எது எது அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இது ரொம்ப முக்கியம். ஒரு பிரசன்ட் டென்ஸுக்கு என்னென்ன பி ஃபார்ம் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ் யூஸ் பண்றோம், ஆம் யூஸ் பண்றோம், ஆர் யூஸ் பண்றோம். பிரசன்ட் டென்ஸோட பி ஃபார்ம் எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ், ஆம், ஆர் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இதை எங்க சார் யூஸ் பண்றது? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா ப்ரொனவுன். அந்த ப்ரொனவுன் வந்து ரீகால் பண்ணுங்க. ஆக்சுவலா ஐ, வி, யூ, ஹி, சி, இட், தே இதெல்லாம் ப்ரொனவுன். இந்த ப்ரொனவுனுக்கு இந்த பி ஃபார்ம் எப்படி நம்ம அக்ரிமெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தா இங்க ஐ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐக்கு ஆம் யூஸ் பண்ணிக்கிறோம். வி அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஆர் யூஸ் பண்ணிக்கிறோம். யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஆர் யூஸ் பண்ணிக்கிறோம். தே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஹி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஷி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது மூணுக்குமே இஸ் எடுத்துக்கிறோம். அப்போ சப்ஜெக்ட் பதிலா ப்ரொனவுன் வந்துருதுன்னு வைங்களேன். சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் இங்க ஸ்ட்ரக்சர் பாருங்க. இஸ் வரணும், அல்லது ஆர் வரணும், அல்லது ஆம் வரணும், பிளஸ் வி ஒன்னோட ஐஎன்ஜி. ரைட்டுங்களா? கன்ஃபியூஸா இருந்தா மறுபடியும் இந்த ஸ்ட்ரக்சர் எழுதுறேன் பாருங்க. பிரசன்ட் கண்டினியூஸோட ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம், இஸ் எடுத்துக்கலாம், அல்லது ஆர் எடுத்துக்கலாம், அல்லது ஆம் இருக்கும், அண்ட் வெர்போட ஐஎன்ஜி எடுத்துக்கிட்டோம்னா இது பிரசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். உதாரணத்துக்கு மாலா அப்படிங்கிறது என்னது? மாலாங்கிறது ஷி இல்லைங்களா? அப்போ இட்டுல வரும். மாலாவுக்கு என்ன பி ஃபார்ம் யூஸ் பண்றோம்? இஸ். மாலா இஸ் டிராயிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். டிரா அப்படிங்கிறது மெயின் வெர்பு. அந்த மெயின் வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கிறோம். டிராயிங் ஆ பிக்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம். மாலா இஸ் டிராயிங் a picture. So subject is there and B form is there. வெர்போட ஐஎன்ஜி இருக்கு. அதனால வந்து இத present continuous அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இதுல கேள்வி எப்படி வரும்? present continuous ஓட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அல்லது ஒரு present continuous சென்டென்ஸ் கொடுத்து இது என்ன டென்ஸ் அப்படின்னு நமக்கு கேட்கலாம். அப்போ இந்த ஆங்கிள் நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்ப நம்ம பார்த்துட்டோம் சிம்பிள் பிரசன்ட் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து பிரசன்ட் கண்டினியூஸோட ஸ்ட்ரக்சர். பிரசன்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் பிளஸ் V1. பிரசன்ட் கண்டினியூஸோட ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் பிளஸ் பி ஃபார்ம் பிளஸ் வெர்போட ஐஎன்ஜி அப்படின்னு பார்த்தோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல அதிகமா கேட்கிறது இப்ப பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படின்னு வந்தாலே இந்த கொஸ்டின் இல்லாம இருக்காது. அது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட், இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் எங்க பயன்படுத்துவோம் அப்படின்னு சொன்னா ஒரு செயலை செய்து முடிச்சிருப்போம், அந்த செயல் முற்று பெறாமல் இருக்கும். உதாரணத்துக்கு நான் சென்னைக்கு போய் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சென்னைக்கு போயிட்டோம் பாஸ்ட் டென்ஸ், ஆனா அந்த நிகழ்வு இன்னும் இருக்கிறதுனால அது பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல வரும். நான் பிஏ படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. படித்திருக்கிறேன், அந்த பிஏ சர்டிபிகேட் நமக்கு யூஸ் ஆகுற வரைக்கும் நான் படித்திருக்கிறேன். அந்த மாதிரி இடங்கள்ல தான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் நம்ம பண்றோம்.
இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் இருக்கும், ஹேவ் இருக்கும் அல்லது ஹேஸ் இருக்கும். ஹேவ் அல்லது ஹேஸ் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் ஹேவ் ஹேஸ் வருதோ அங்கெல்லாம் வெர்போட தேர்ட் ஃபார்ம் இருக்கும். ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து டென்ஸ்ல மட்டும் கிடையாது, ஸ்பாட் த எரர்லயும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இத பாத்துக்கலாம். இப்ப யூசேஜ் பார்ப்போம். இந்த ஹேவ் ஹேஸ நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ப்ரொனவுன் இருக்கு இல்லைங்களா, ஐ, வி, யூ, தே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பார்த்தோமா. இந்த எல்லா ப்ரொனவுனுக்கும் ஹேவ் யூஸ் பண்ணுவோம். தேர்ட் பர்சன் சிங்குலர் சொன்னா இல்லைங்களா, ஹீ இருக்கு, ஷீ இருக்கு, இட் இருக்கு. இது எல்லாத்துக்கும் நாம் ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ரைட். இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன் பாருங்களேன். the teacher அப்படின்னு சொல்றது வந்து ஹீயா இருக்கலாம் அல்லது ஷீயா இருக்கலாம். அதனால வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா ஹேஸ் யூஸ் பண்ணிட்டோம். இந்த ஹேஸுக்கு அப்புறம் taught, V3 இதுதான் ரொம்ப முக்கியம். have has வந்துச்சுன்னா நம்ம வந்து V3 கம்பல்சரி யூஸ் பண்ணணும். இது ஸ்பாட் எரர்ல வரும். அதே போல has யூஸ் பண்ணோம், he see it வந்துச்சுன்னா has தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட இது. இதுக்கு குழு கொடுக்கலாம். இது எப்படி குழு இருக்கும் ஒரு சென்டென்ஸ்ல, இது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க ஜஸ்ட் நவ் அப்படின்னு ஒரு வேர்டு வரும். ஜஸ்ட் நவ் இப்பொழுதுதான் அப்படின்னு ஒரு வேர்டு வரும். இந்த வேர்டு இருந்துச்சுன்னா பண்ணிடலாம். இப்போ உதாரணத்துக்கு the train has left just now அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இப்பொழுதுதான் அந்த ட்ரெயின் போயிருச்சு. இப்ப பாருங்க, ட்ரெயின் என்பது சப்ஜெக்ட், has என்பது ட்ரெயின் வந்து இட்டு குறிக்கிறதுனால has, அண்ட் லெஃப்ட்ங்கிறது V3. சோ இந்த ஸ்ட்ரக்சர் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் ஓட ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் பிளஸ் have or has and V3. இப்ப நம்ம 3 பார்த்திருக்கிறோம். இந்த 3ஓட ஸ்ட்ரக்சரை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்போ இந்த 3 ஸ்ட்ரக்சர்ல கண்டிப்பா வரும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரியா ப்ராபபிலி இந்த V3ல இந்த V3 யூஸ் பண்ணக்கூடிய பிரசன்ட் பெர்ஃபெக்ட் தான் அதிகமான கேள்விகள் வந்திருக்கு இது வரைக்கும். சோ ஸ்ட்ரக்சரை மைண்ட் பண்ணுங்க, அந்த ப்ராவர்பை மைண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நிச்சயமாக இதுல இருந்து மார்க் உறுதியாக எடுக்கலாம். 2 மார்க் உறுதி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் முக்கிய தகவலோட ஆங்கிலத்தை மிக எளிமையான முறையில டீச் பண்ணக்கூடிய வீடியோ விரைவில் உங்களை வந்து சேரும். தொடர்ந்து பாருங்க. எங்களுடைய அகாடமிக்கு சேர்ந்து பயிற்சி பெற்று நிச்சயமா நீங்க வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்க. நிச்சயமா 100% வெற்றியோட நீங்க போகலாம். தேங்க்யூ.